வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முள்ளங்கி சாம்பார் எப்படி ஈஸியா செய்யலான்னு பார்க்கலாமா? இது ஒரு ஒன் பாட் ரெசிபி தான். ஸோ சீக்கிரம் முடிஞ்சிரும். செய்யலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதில் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பார்த்தீங்களா? ஒரு 10 to 15 சொல்லலாம். நம்பர்ஸில் சொல்லணும்னா ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 4 பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அது ஒரு 5 to 6 விசில்ஸ் வரணும். அந்த அளவுக்கு அது வேகணும். அப்போ நல்லா குழஞ்சி வரும். ஸோ அதை மூடி வச்சுட்டு அடுத்து நம்ம முள்ளங்கி கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 2 முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருங்க. இங்கே பருப்புக்கு நல்லா குழஞ்சி வெந்துருச்சு பார்த்தீங்களா? நல்லா இந்த மாதிரி நம்ம போட்ட தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா மசிஞ்சு அதோட வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பச்சை மிளகாய் கீரி போடுங்க. அப்புறமா உப்பு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முள்ளங்கி, அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான புளி ஊற வைக்கணும். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக, நிறைய போட்டிங்கன்னா அப்புறம் புளிச்சிடும். ஸோ சின்ன லெமன் சைஸ் புளி அதை ஊற வச்சு அதை நல்லா வடிகட்டி கரைச்சி இதில் ஊற்றிடுங்க. ஒரு கொதி வந்தப்புறமா ஊற்றிடுங்க. அவ்வளோதான். இப்போ இது நல்லா கொதிச்சிடணும். நல்லா கொதிக்க வைக்கிங்க. கொதிக்க வச்சிங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடும். புளி ஊற்றிட்டு கொதிக்க வைக்கணும். அடுத்து ஒரு தாளிப்பு, அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம் பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் 2, அப்புறமா பெருங்காயம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிவிட்டுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த தாளிப்பு எடுத்து அப்படியே அந்த குக்கரில் கொட்டிடுங்க அந்த சாம்பாரில். ஸோ முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிபிஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எல்லா ரெசிபிஸும் பாருங்கள். சட்னி வெரைட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ.